இந்த தஸ்கியத்துன் நஃப்ஸ் மனிதன் தன்னுடைய ஆத்மாவை தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற அனைத்து விஷயத்தில் மிக முக்கியமான காரணி என்னவென்றால் துனியாவை துச்சமாக கருதுவது. நமக்கு ஆகிரத் என்பது இருக்கின்றது என்பதை மனதிலே உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அந்த மறுமையில் நாளை அல்லாஹ்வை நாம் சந்திக்கப் போகிறோம். அல்லாஹ் நம்மை கேள்வி கேட்பான் என்ற அந்த உள்ளத்தை அந்த இடத்திற்கு கொண்டு வந்தால் இந்த உலகம் ஒரு பொருட்டாக உங்களுக்கு இருக்காது. ஆனால் இந்த உலகமே பொருட்டு, இந்த உலகமே எனக்கு வாழ்க்கை, இந்த உலகத்திலே நான் அனைத்தையும் அடைந்துவிட வேண்டும், இஸ்லாத்தை கடைபிடிப்பதினால் இந்த உலகத்திலேயே எல்லா நன்மையும் நான் அடைந்து என் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் ஆகிரத்தின் பக்கம் இருக்கக்கூடிய உங்களுடைய ஈமான் குறைந்துவிடும். அல்லாஹ் நடிகார்களே, ஒரு முஸ்லிமின் கொள்கையா இந்த சத்தியத்தை ஏற்று நடப்பதினால் அனைத்து நன்மையும் இந்த உலகத்திலே எனக்கு கிடைத்து வேண்டும் என்றால் நம்மை விட முட்டாக யாராலும் இருக்க முடியாது. அல்லாஹ் நடிகார்களே, சஹாபாக்கள் இந்த துனியாவை துச்சம் என கருதினார்கள். சலஃபு சாலிஹீன்கள் முஸ்லிம்கள் நல்லவர்கள் இந்த துனியாவை துச்சம் என கருதினார்கள். ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் நோக்கி போகவில்லை, அல்லாஹ் அந்த ஆட்சி அதிகாரத்தை அவர்களுக்கு தந்தான். ஏனில் அவர்கள் சத்தியத்தை நினைத்து நின்றார்கள், கொள்கையை உணர்த்தி நின்றார்கள், தௌஹீதை உயர்த்தி பிடித்தார்கள், இணை வைப்பை மறுத்தார்கள். இதையெல்லாம் செய்யாமல், இதையெல்லாம் சரிப்படுத்தாமல், நம்முடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தாமல், அதற்கான முயற்சிகளை செயல்படுத்தாமல் சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் எதன்பால் சமுதாயம் முன்னேற வேண்டும்?